அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம், புதுச்சேரியில் காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகள் எவை என்பது குறித்து இன்று முடிவு செய்வதற்காக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தமானது செயல் சென்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரமே காங்கிரசுக்கு 9+1 என்ற அடிப்படையில் புதுவை உட்பட 10 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த 10 தொகுதிகள் புதுவை நீங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகள், அந்த 9 தொகுதிகள் எது என்பதை தொடர்ச்சியாக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை மூலம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்த நிலையில் தற்போது அந்த 9 தொகுதிகள் எது என அடையாளம் காணப்பட்டு தற்போது கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக இன்று காங்கிரஸ் மற்றும் மதிமுக என 2 கட்சிகளும் கையொப்பம் இருக்கின்றன. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கான இடஒதுக்கீடான முழுமை செய்யப்பட்டு அவர்களுக்கான தொகுதிகளும் வரையறை செய்துவிட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் மற்றும் மதிமுக என 2 கட்சிகளுமே இன்றைய தினம் ஒப்பந்தமானது கையெழுத்திருக்கிறது. அதற்காக தற்போது காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் வருகையுடன் உடனடியாக இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சிக்கு 9+1 என்ற அடிப்படையில் அவர்களுக்கான இடங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் அது அந்தந்த இடங்கள் எது என்று தொடர்ச்சியாக அடையாளம் காணுவதில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். அப்போது ஒரு சில இடங்களை குறிப்பாக கரூர் மற்றும் திருச்சி, அது தொடர்ச்சியாக தேனி என ஒரு சில இடங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தையும் முழுமையடைந்த நிலையில் அதற்கான தொகுதி ஒப்பந்தமும் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. அதற்காகவே தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர்களும் அதே போல தமிழகத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கிய டெல்லி தலைமையிலான காங்கிரஸ் பொறுப்பாளர்களும் இங்கே வருகை இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த 2 தலைவர்களும் தற்போது சந்தித்து கையெழுத்திட இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே இன்றைய தினம் ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறது. ஏற்கனவே திமுக கட்சியில் இருக்கக்கூடிய IUML, அதே போல கொங்குநாடு மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என அனைத்து கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முழுமையடைந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் மதிமுக என 2 கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் காங்கிரசுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் 9 தொகுதியும், அதே போல மதிமுகவிற்கு 1 மக்களவை தொகுதியும் என்ற அடிப்படையில் அந்த 10 தொகுதியில் மட்டும் இன்று கையெழுத்தாக இருக்கின்றன. இன்றைய தினம் இந்த 2 கட்சிகளுமே கையெழுத்திட இருப்பதால் திமுகவுடைய தொகுதி உடன்படிக்கையானது முழுமையடைகிறது. அதன் அடிப்படையில் தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தற்போது வருகை தெரிவிக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் முழுமையாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கடந்த 2019ஆம் ஆண்டு இதே போல 9+1 என்ற அடிப்படையில் தொகுதிகளானது சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் இந்த 2024 நாடாளுமன்ற இந்த தேர்தலிலும் அதே 9+1 என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடந்தது. அதன் அடிப்படையிலே மேலும் இருக்கக்கூடிய இந்த 9 இடங்களில் 3 தொகுதிகள், குறிப்பாக கரூர், திருச்சி, தேனி என இந்த 3 தொகுதிகளும், அதே போல திருநெல்வேலி, ஆர்டி என திமுக சார்பில் ஒதுக்கப்பட்ட தொகுதியினுடைய பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த பேச்சுவார்த்தை முழுமையாக முடிவுற்ற நிலையில் தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டது. குறிப்பாக இன்று மதியத்திற்குள்ளாவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கான தொகுதி உடன்படிக்கையானது முழுவதுமாக கையெழுத்திட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயம் வர இருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.